ஒரு மிகப்பெரிய மலைக்கு பக்கத்துல இருந்த காட்டுல ஒரு கரடி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த கரடிக்கு ஒரு குட்டி கரடி மகனும் இருந்துச்சு. அந்த குட்டி கரடி எப்பவுமே சுட்டித்தனமா ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த பெரிய கரடி, நீ புத்திசாலியா இருக்க, அதனால நீ எந்த ஆபத்துல இருக்கிறப்ப கூட உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட முடியும். அதனால எப்பவுமே நீ புத்திசாலித்தனமா யோசிச்சு நடக்கணும்னு சொல்லிச்சு. ஒரு நாள் உணவு தேடி பெரிய கரடி காட்டுக்குள்ள போச்சு. அப்போ அந்த குட்டி கரடிக்கு ரொம்ப போர் அடிச்சுடுச்சு. உடனே தானும் காட்டுக்குள்ள போய் பார்த்தாதான் என்ன, போய் பார்க்கலாம்னு குட்டி கரடிக்கு தோணுச்சு. அதனால மெதுவா நடந்து காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிச்சு அந்த குட்டி கரடி. காட்டுக்குள்ள போன அந்த குட்டி கரடி சுட்டிதனமா எல்லாம் பாறையிலுமே ஏறி இறங்கி குதிச்சு விளையாடிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு உருவல் சத்தம் கேட்டுச்சு. பயந்து போன குட்டி கரடி சத்தம் வந்த பக்கம் போய் பார்த்துச்சு. அங்க ஒரு பெரிய புலி குட்டி கரடிய பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே பயந்து போன அந்த குட்டி கரடி, என்னைய சாப்பிட போறீங்களான்னு புலிய பார்த்து கேட்டுச்சு. உடனே அந்த புலி சிரிச்சுக்கிட்டு கரடிய பார்த்து, கரடி கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நீ தான் எனக்கு இன்னைக்கு மதிய உணவுன்னு சொல்லிச்சு. இத கேட்ட குட்டி கரடிக்கு பயமா இருந்தாலும் அதுக்கு எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா தப்பிச்சிடலாம்னு அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு குட்டி கரடி சுத்தி முத்தியும் பார்த்துச்சு. அப்பதான் அவங்க ஒரு பாறைக்கு பக்கத்துல நிக்கிறதையும் அந்த பெரிய பாறை ஒரு சின்ன பாறையில முட்டி நிக்கிறதையும் பார்த்துச்சு. அந்த குட்டி பாறையை எடுத்துட்டா அது அவங்கள நசுங்குறங்கிறதையும் புரிஞ்சுக்கிச்சு குட்டி கரடி. அதனால எப்படியாச்சும் இந்த சின்ன பாறைய பிடிச்சு இழுத்தோம்னா அது அந்த புலி மேல விழுந்து அமுக்கிடும், அப்போ நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைச்சிச்சு. ஆனா அந்த சின்ன பாறைய தன்னால இழுக்க முடியாது, அதுக்கான பலம் தனக்கு இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிடுச்சு குட்டி கரடி. அப்பதான் அந்த புத்திசாலியான குட்டி கரடிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே புலிகிட்ட கேட்டுச்சு, உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்காமேன்னு. அதுக்கு அந்த புலி சொல்லிச்சு, ஆமா, இந்த காட்டுல